இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் எனது உரிமை மேலான அண்ணன் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் மற்றும் நண்பர்கள், அனைத்து நடிகர்கள், டெக்னீஷியன், அனைத்து பத்திரிகையாளர், ஊடகங்கள் அனைவருக்கும் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தான் பேச வரப்போறாரு. அதாவது இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சது மட்டும் இல்லாம இயக்குனராக இந்த படத்தை நமக்காக அவர் கொடுத்திருக்காரு. இவருடைய இந்த இயக்கத்தின் பாசம் தாசம் அப்படின்ற அவருடைய ஷார்ட் பிலிம்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒன் லைக் ஒன் கமெண்ட் அப்படின்ற ஒரு டெலிபிலிம், அதுக்கப்புறம் அன்லாக், கோவிட்ல பாதை, இங்க இருந்து அவர் ஊருக்கு தனியாவே சார் டிராவல் பண்ணிருக்காரு போல இருக்கு. அப்போ அவர் ஃபேஸ் பண்ண பல விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பல ஷார்ட் பிலிம்ஸ், டெலிபிலிம்ஸ் கொடுத்துட்டு அவருடைய முதல் திரைப்படமா காத்து வாக்குல ஒரு காதல் படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய படத்துடைய இயக்குனர், ஹீரோ மாஸ் ரவி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உதிரத்தில் உயிரமாய் அகிலத்தில் இருந்து சாமியா கேட்கும். எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். சாமியா வழி நடத்துறாங்க, அதுக்காக தான் எமோஷனல் ஆகுது. அவங்க தான் ஆசைப்பட்டாங்க நடத்துவார்னு. ஸோ வந்துக்கிற மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லாம நாங்க இல்லை. ஸோ நீங்க தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. வெரி கான்ஃபிடென்ட்ல இந்த இடத்துல நின்று இருக்கோம். அதுக்கு நீ கொடுத்த ஊக்கம் தான். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட தயாரிப்பாளர் எயில் யூனியன். அவர் என்னோட அண்ணன் தான் சொல்லுவாங்க. எனக்கு வரும்போது சாரா இருந்தா இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காரு, அண்ணி கோபிடிச்சா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இங்கே வரல. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் சின்னதா இந்த படம் ஆரம்பிக்கிறது ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவார். என் கலைத்துறை சார்ந்த என் உறவுகளாக நீங்க எல்லாரும் இந்த மேடையில் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். ஸோ ஏன்னா வழிகளோட தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த கஷ்டம் நான் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான். ஸோ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு. இந்த படம் சின்னதாக ஆரம்பிக்கணும்னு போது ஒரு கதை லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் அடுத்த கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என் நண்பர் தினேஷ்ன்ற ஒருத்தர் மூலமா இந்த படம் குமரேசன் சார், இந்த இடத்துல இவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஏன்னா இவர் தான் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு. இவர் தான் எயில் யூனியன் என்ற அண்ணனை எனக்கு அறிமுகம் பார்த்தினாரு. அதில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எயில் யூனியன் அண்ணனை பற்றி சொன்னேன்னா, சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் என்னன்னா, இந்த படம் சினிமா தெரியாத ப்ரொடியூசர் கிடையாது. அவரு சினிமாவை அணுவா அனுபவிச்சு 20 வருஷத்துக்கு மேல சினிமாவை நேசிச்ச ஒரு மனிதர் தான். பல பேர் முதுகுல குத்துறதுக்கு 1000 பேர் போனாங்க. ஆனா கை பிடிச்ச முன்னாடி தூக்கி ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த ஒருத்தர் தான் எனக்கு அவரு. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். இந்த படத்தை நான் சொன்னதை விட நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு சுமந்தேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்துக்காக அவர் சுமந்திருக்காரு. ஒரு அஸ்டம் பரட்ட வேலை கூட செய்வார் இந்த படத்துல. ஏன்னா ஒவ்வொரு பிரேம் கூட அவருக்கு தெரியும். சினிமா தெரியாம அவர் அவரை அட்வொகேட்டா இருக்காங்க. சின்ன சின்ன ஓட்டைகள் எந்த அளவுக்கு இது பண்ணாலும் அந்த மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்பாரு, அவ்வளவு விஷயங்களை சரி பண்ண பார்ப்பாரு. ஏன்னா இந்த படம் சரியா வரணும் ரவி, இதுக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன் படம். ஆனா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு இந்த கதை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேசிச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு அவரு. அவர் இந்த படத்தை வெறும் பணத்துக்காக மட்டும் படம் பண்ணல, உணர்ந்து இந்த படத்தை வலியும் சந்தோஷத்தும் அனுபவிச்சு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். என்னோட குரு சுப்பிரமணிய சிவா சார், அவர் கூட நான் 15 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட கத்துக்கிட்டு தான் சினிமா கத்தல நிற்கிறேன், நம்புறேன். அவர் எப்படின்னா எனக்கு குரு, அண்ணன் எல்லாமே அவர் தான் சொல்வேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே என்னோட முதல் ஒன் லைக் ஒன் கம்பெனி இதே ஸ்கிரீன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன் பண்ணோம். அன்னைக்கு இவர் தான் இங்க முன்னாடி இருந்தாரு, இன்னைக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இடத்துல அவர் நன்றி சொல்றதை விட என்னோட ஆசான், அவர் நிறைய சினிமாவை கத்து கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 1000 பேரை ஒரு ஆளா ஏற மாதிரி பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்திருக்கேன் அவ்வளவு. இன்னைக்கு அவரை சுத்தி எத்தனை ஜாம்பான வேண்டாம், ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பான் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவை நேசிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுமையா பண்ணுவாரு. அதனால்தான் பெரிய பெரிய ஆட்கள் அவரை தனுசார் வரைக்கும் இன்னைக்கு அவரை நேசிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் அவரு. அவருக்கு இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் எடிட்டர் தான் இந்த படத்துக்கு முதல் என் கூட பயணிச்சார். என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மெயினாக சூப்பர் சூப்பராக மாஸ்டர் அவர் தான் இந்த இடத்துல
நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அவரு ஒரு காரணம். ஏன்னா நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது இப்போ டிவியில் போயிட்டு எல்லாத்துலயும் சூப்பர் மாஸ்டர் சூப்பர் யாரா அது எல்லா படத்தையும் அவர் பண்றாரு யாரா அப்படின்னு பார்க்கணும்னு தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன ஃபைட் எல்லாம் பார்த்து இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு எனக்கு பேச தெரியாது. ஒரு நாள் நான் வந்து கொம்பன் படம் பார்த்தேன். அந்த படத்துல பார்க்கும்போது அவர் தான் சொல்லிட்டு போது அப்பதான் எனக்கு அவர் மாஸ்டர் இவர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கதை எழுதிட்டேன். நார்த் மெட்ராஸ் பேக்ராப்ல ஒரு கதை எழுதிட்டேன். ஒரு லவ் ஸ்டோரி எழுதிட்டேன். அதுல நார்த் மெட்ராஸ் பேக்ராப் இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வில்லன் கேரக்டர் வேணும். படத்துல ஒரு முருகன் மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது மாஸ்டர் கிட்ட போயிட்டு கசல்றதுக்கு கேட்டேன். ஆக்சுவலா எழுதுனது அவர் தான் சூப்பராக மாஸ்டர்ன்றதை நான் ராயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கேரக்டர் பேர் ராயன். ஸோ அவர் வந்து நான் போனேன்னு இங்கிட்டு போகும்போது பயந்துட்டு போனேன். காலைல 10 மணிக்கு போனேன். ஈவினிங் வந்து என்னை 4 மணிக்கு தான் அனுப்பிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பிடிச்சி போயிட்டு மாஸ்டர் மாதிரி கதை சொல்ல போனேன். அவர் கதாபாத்திரம் சொன்ன குழந்தை மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ என்ன சொன்ன ஆன்மீக சித்தர் அவர் மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அவரோட மேலே ஒரு வீட்டில் ஒரு கோவில் இருக்கு. என்னை கூட்டு போயிட்டு சொன்னார், வா மாஸ்டர் தீனா படத்துக்கு ஏர் முருகாசை இப்படி கூட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் அவனை கூட்டு போறேன். எனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறேன். என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு மகன் மாதிரி தான் பார்த்து என்ன ட்ரீட் பண்ணாரு. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்டரா அவர் சொல்ல போனா அப்புறம் மாஸ்டரா வந்தாரு. நான் சொன்னதை குழந்தை மாதிரி நினைச்சாரு. எல்லாமே பண்ணாரு மாஸ்டர். எந்த இதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பெற்றிருக்கேன் மாஸ்டர். ஒரு நாளைக்கெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமான சீன்ஸாக பண்ணும்போது மாஸ்டர் காஸ்டியூம் மாற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சொன்ன டைலாக் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கு. அவர் சொன்னதை அந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆழ்ந்த கலையில மொத்தம் 64 கலை இருக்கும். இப்ப புதுசா ஒரு கலை வந்துக்குது. என்ன சொல்லுங்க, எச்ச கலை. அது நீ தானே அந்த டைலாக் மாஸ்டர் சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த இடத்துல மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிகேவி மிக்கின் அருள்தேவ் சார் 2 பேருமே சூப்பரான இசை கொடுத்துருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த படத்துல. அவங்களுக்கு இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகுகுமார், மியூசிக் டைரக்டர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜெயராஜ், அவருக்கு இந்த இடத்துல என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த கிட்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி நான் எல்லாரும் இந்த படத்தில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐயா வந்து மேலே வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு மேடையில் ஃபர்ஸ்ட்டில் ஐயா ராகசா ஐயா இருக்கு. இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா எங்களை வாழ்க்கை வந்த இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு இன்னைக்கு மற்ற மீடியாவுக்கும் எங்களுக்கு பிளெஸிங்காக கொடுக்கறதுக்கு ஐயா தான். ஐயா இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் அண்ணன் ஐயா. இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அப்பாவும் இந்த இடத்துல சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய உங்களெல்லாம் இந்த டிஎன்கோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் கதிர் தான் தற்போது அரங்கேற இருக்கு அப்படின்னு சொல்லணும். தடைக்கற்களே மலையானால் அந்த மலையின் மீது ஏறி வெற்றி கொடி நாட்டக்கூடியவர், கொள்கை பற்றாளர், திமுக துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ. ராசா ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். காத்து வாக்குல ஒரு காதல் என்ற திரைப்படத்தின் முன்னோட்ட தகட்டை வெளியிடுகின்ற இந்த விழாவில் என்னையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சகோதரர் எலி இனியன் அவர்களே, இயக்குனர் மாஸ் ரவி அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிருக்கின்ற கலைஞர்கள் மஞ்சுளா அவர்களே, ஜிகேபி அவர்களே, சூப்பர் சுப்ராயன் அவர்களே, சுபாஷ் மணியன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற ஏனைய கலைஞர்களே, வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறையிலிருந்து வருகின்றிருக்கின்ற பல்வேறு வல்லுநர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு, இலக்கியத்தோடு, சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த 90களில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது. எப்போதாவது தலைவர் கலைஞர் அவர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு. நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும், நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா,
அல்லது சிலர் செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதவன். ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர பின்னி இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலிலிருந்து பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்து காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாதமாக இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்ளுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். நானே கூட 8ஆம் வகுப்பு படிக்கிற வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன, பெரியாரார் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்று அறியாதவன். ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை, திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 3 முறை ஒன்றிய அமைச்சராக, அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை, இலக்கியம், அரசியல் என்கின்ற அந்த உணர்வுதான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன். இந்த முன் வெளியீட்டு தகவலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். நான் முன்பே குறிப்பிட்டதை போல கலை, இலக்கியம், காதல், வீரம் எல்லாம் தமிழர்களுக்கென்று இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியங்கள். எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கிழவி, பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களம்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார். அந்த கலைஞர் தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு, அவர் வாயில் வெற்றிலை, சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார். அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கதையை கேட்டபோது 2 உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சினிமாவாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை, சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம். காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு. The longest love poem of the loftiest endeavor can be condensed in those few words that I love you and I will love you forever என்று எலியட் சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்களை எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் 2 விஷயம்தான். உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன். இதுக்குதான் அவ்வளவு பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிஃபைடு சொல்லுவார். அது ஒரு பார்வை. ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவதற்கும் இருக்கிறது. கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊட என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும், அதை கேட்டு என் காதலி கண்விழித்து போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் கிப்ரானை நான் படித்திருக்கிறேன். ஆக வீரம், காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள், மாண்புகள். அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு, இன்றைக்கு இருக்கிற மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணம் அல்ல, அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது காத்து வாக்குல ஒரு காதல் படத்துடைய இசைத்தட்டை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களுடன் படக்குழுவினர் இணைந்து பெற்றுக்கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம்.
காத்து வாக்கில் நிறைய படம் வந்திருக்கும். இது காத்து வாக்கில் எல்லார் மனசுலேயும் ஒரு படமாக இருக்கும். மாஸ்டர் ரவி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வெற்றி அடைய நீங்கள் தான் பார்த்துக்கணும். தேங்க்ஸ். கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குதான். சோ சின்ன திரையில நகைச்சுவை நடிகர்களா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இப்ப வந்து வெள்ளித்திரையில அந்த நகைச்சுவை நடிகருக்கான இடத்தை வந்து பிடிக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமா வந்து பார்க்க முடியுது. எப்படி சிவகார்த்திகேயன் சார் வந்து ஹீரோவானதை எல்லாருமே கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி தான் வெள்ளித்திரையில நம்ம பார்த்த நடிகர்கள் பெரிய திரையில நகைச்சுவை நடிகரா அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த இடங்கள்ல முதன்மையான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆதித்யா கதிர் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாஸ் ரவி அண்ணா பேசினதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பதட்டமா எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக பதட்டப்பட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி கதிர் நான் ஒரு படம் பண்ற ஹீரோவானு எனக்கு அந்த பதட்டம் இருந்தது லைட்டா. அண்ணா என்ன அவனே சுந்தர் பாலா தம்பி ஃபோன் பண்ணி என்னடா அண்ணன் ஏதாவது ஆடிஷன் ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, அண்ணன் மனசை உடைச்சிட்டு இருக்காங்க, வேண்டாம் அந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன், அண்ணா என்னென்ன பண்ண போறீங்கன்னு. டைரக்ஷனை நான் தான் பண்ண போறேன் அப்படின்னாரு. அப்போ ஆடிஷன்ல செம்ம குத்திருக்கானுங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. பட் ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பரா வந்து நல்லா இருந்தது. லைனாகவும் சரி ஃபுல் கதையாகவும் சரி அவ்வளோ அழகா சொன்னார் அண்ணா. அப்போ இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து அது என்ன சொல்ல ஒரு ட்ரைனிங்காக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு ஒரு சினிமா ஒரு நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு தெரியும் எல்லாமே ட்ரைனிங்கா இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு வடபழனியில வந்து போய் எல்லா ஆஃபீஸ்க்கும் ஃபோட்டோ கொடுத்து ஆடிஷன் பண்ணி அடிப்படையில இருந்து வந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இங்க ஒரு ஹீரோவா ஒரு டைரக்டரா வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்றதுன்றது பெரிய விஷயம். அதுலயே அவர் வந்து சக்சஸ் ஆயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அங்க இருந்து பாக்குறவங்களுக்கு யாரும் தெரியாது இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, வெறும் டீ மட்டும் தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆள்ல இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆசை முயற்சினால இங்க வந்திருக்காங்க. மாஸ் ரவி அண்ணா வந்து நான் ஹீரோவா எப்ப பார்த்தேன் அப்படின்னா அவர் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா வந்து கதிர் நான் வந்து சும்மா வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நடிக்கல. எங்க அம்மா வந்து இறக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா நீ இந்த படம் வந்து நீ கண்டிப்பா பண்ணுவப்பா, நீ ஜெயிப்பப்பா. அம்மா அதை வந்து பார்த்தானா இல்லையான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அதனாலதான் இந்த படத்தை நான் கையில எடுத்து பண்ணேன் அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயத்த கேட்டேன்னா அங்க ஒரு ஹீரோவா எனக்கு தெரிஞ்சாரு. ஸோ அதனாலதான் அவர் கூட வந்து ஃபுல்லா அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன். இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்த்திபன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து இந்த ஃபீல்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ண எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு, பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட என்னன்னா முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இருக்குன்னா ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா வந்து இப்போ எடுத்த உடனே என்னன்னா நார்மலாக ஒரு ₹1 கோடி வச்சிருக்க ப்ரொடியூசரை எடுத்தோன்னே வந்து நம்ம இவரு போலாமா அவரு போலாமா அவரு போலாம் இப்படி அப்படின்னு இருக்கும்போது புதுசா ஒரு பையன் டேலண்டோட வரான், இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு மாஸ் ரவி அண்ணாக்கு இப்போ மட்டும் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க பெரிய லெவல்ல வரணும்னா இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடையணும், எல்லாரும் மனசுலயும் போய் நீங்க நிக்கணும் அப்படின்றதுதான். ஹீரோயின் நல்லா பண்ணிருந்தாங்க. மாஸ்டர் வந்து அங்க நாங்க காஃபி குடிக்கும் போது அவ்வளவு பேசிட்டு இருந்தாரு. அது இப்ப இங்க என்னென்ன பேச போறாருன்னு தெரியல. அவருக்காகவே நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இங்க இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போறோம் அப்படின்றதுதான். நான் அவ்வளவு அழகா அவர் பார்த்தா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா போய் ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு கோயிலுள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ புறநானூறு அகநானூறு அது எப்படி சொல்றது ஒரு தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவரை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு காலவர். அவ்வளோ அழகா மாஸ்டர் பேசுறாரு. எல்லாரோட பிளஸிங், எல்லாருமே பெரியவங்க, இவங்க எல்லாரோட பிளஸிங்கோட இந்த படம் நல்லா வரணும், நல்லா போகணும், மக்கள் இடையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. படத்துடைய இசையமைப்பாளர் திரு GKV அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மியூசிக் கம்போசிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நாங்களே தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தோம், சாங்ஸ் ஆகட்டும் ட்ரெய்லரு எல்லாமே.
ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஆடியன்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எலினியன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மாஸ் ரவி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான், நான் தேனி சித்திரல் தேவா சார் வந்து ஆக்சுவலி பாட்டு பாடியிருக்காரு. அந்த சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாமே கேட்கும்போது, நானும் ரவி சாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாங் யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு தேவா சார் மாதிரி ஒருத்தர் பாடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசர் சார் கிட்ட கேட்டோம். எதுக்கு அவரை மாதிரியே நீங்கள் அவரே பாடுவீங்க அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ பெரிய லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணது. அதே மாதிரி சைந்தவி மேமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அருள்தேவ் அண்ணனுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச்னா. ஏன்னா என்னோட சீனியர் அவரும் என் கூட சேர்ந்து இதில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, அந்த மெலோடி சாங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். ஆடி இருக்காங்க, லிரிக்ஸ் வேற எழுதிருக்காங்க. நீங்களாம் 90s கிட்ஸ் தானே? இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்குலாம் கல்வி நடக்காது. உஷாரா இருந்துக்கோங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா இந்த படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் ஹாப்பி சன் ஜெயராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துல வந்து வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம அண்ணன் ரவி அண்ணனுக்கும், அதுக்கப்புறம் குமரேசன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து அந்த சிங்கிளா இருந்தாலும் சிங்கம் மச்சான், அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அது வந்து தேவா சார் வந்து பாடி இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பண்ண சாங்கு நான் வந்து நடனம் பண்றதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர்ல எடுக்கப்பட்ட சாங் தான். ஒரு சிங்கிள் நைட்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சீக்வன்ஸ் அது இது நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்புனாலையும் அந்த சாங் வந்து ரொம்ப அழகா வந்துச்சு. அந்த சாங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கதிர் அண்ணன்ல இருந்து தங்கதுர் அண்ணன்ல இருந்து எல்லாருமே எனக்கு வந்து நிறையவே வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் அன்னைக்கு ஒரு நாள்ல நடந்து நல்லபடியா முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த படம் வந்து நல்லபடியா வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம கொடுக்குற கேரக்டர் எதுவா இருந்தாலும் தி பெஸ்ட் எவ்ரி டைம் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது அப்படியே வந்து அசால்ட்டா லைட்டா கொடுக்குற மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரா நடிக்கக்கூடிய பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ காத்து வாக்குல ஒரு காதல், என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோட இப்போ ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ கிரேட் சக்சஸ். நான் இந்த படம் வந்து பல வருஷமா we have been working on this. நான் early stagesல வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது, மாஸ் ரவி கிட்ட இருந்து கால் வரும்போது, இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ், நீங்க என்ன விதவிதமான சின்ன கேரக்டர்ஸ்ல பார்த்திருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா காஸ்ட் பண்ணறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது எனக்கு புரியல. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணறதுக்கு ஆர்டிஸ்ட். ஆனா ஒரு ஹிந்திக்காரிய சாரி டு சே ஒரு ஹிந்திக்காரிய நார்த் மெட்ராஸ் மாமா பியூட்டிஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், சின்ன ரோல் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி. பிகாஸ் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தட் ஐ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் தீஸ் கேரக்டர்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்ஷன் பேக், ஒரு த்ரில்லரா இந்த படம் இருக்க போகுது. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ட்ராக், ஒரு த்ரில்லர் ட்ராக், ஆல்சோ ஒரு ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸா இருக்க போது நான் நினைச்சிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் ஐ அம் ஆல்சோ கெட்டிங். ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டெய்னரா இருக்க போது. யூ ஹர்ட் த பியூட்டிஃபுல் மியூசிக். சீரியஸ்லி சார், ஐ லவ் த மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பா ஹிட் ஆகும் நான் ரொம்பவே நம்புறேன். எனக்கே வந்துட்டு அங்க கேட்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ காட் பிளஸ் யூ அண்ட் எவ்ரிபடி ஹியர், ஆல் த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், அவங்க ஹார்ட் அண்ட் சோல்ல போட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ், ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் we are hoping that Mas Ravi and Eril sir will keep continuing to bring great films to all of you.
தேங்க்யூ அகேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம், நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்கும் பிரஸ், மீடியா, கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. சென்னை ப்ரொடக்ஷன் சார், எழிலழகன் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் ரவி சார், என்னோட மாஸ்டருக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படின்னா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஃப்ரேம்ல என்னை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. எனக்கு அது அவரு சொல்லிட்டே இருப்பாரு சில விஷயங்கள்லாம், நீங்க நல்லா வரும், நீங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தெரியல எப்படி இருக்குமோன்ட்டு. ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. ரியலி ஐ ஃபீல் ஸோ லக்கி. இந்த படத்துல நான் பண்ணத ரொம்ப பெருமைப்பட்டேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும். பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ தென் வந்து ஆப் சாரி அந்த மாதிரி நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும். தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா, ப்ரெஸ், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. இவருடைய அந்த ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து, எக்கச்சக்கமான படங்கள்லாம் அவர் ஸ்டண்ட் பார்த்து நம்ம எல்லாம் மறந்து இருக்கோம் பயங்கரமா. அப்புறம் அவருடைய நடிப்பை பார்த்து பயங்கரமா நடிக்கிறாரு, செம்மையா இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சாற்றலை பார்த்து எங்க டீமே செம்ம ஆச்சரியம். ஏன்னா 10 மணி நம்ம சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு தலைவர் 2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது ஆன்மீகமா இருக்கட்டும், பொது அறிவா இருக்கட்டும், அவர் கேட்கிற கேள்விக்கு வந்து உங்களால பதிலே சொல்ல முடியல. அப்புறம் அவரால் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சிருப்பாரு அவரு. அப்படி இப்படி ஒரு பேச்சாற்றல் வந்து எப்பத்துல இருந்து எங்களுக்கு தெரியல மாஸ்டர், ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவர் வந்து உங்க முன்னாடி ஒரே நிகழ்த்த இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம், ஒரு இண்டஸ்ட்ரியில 10-15 வருஷம் நம்ம நிலைச்சு நிக்கிறதே பெரிய விஷயம் போது சக்சஸ்ஃபுல்லா 50 இயர்ஸ் வந்து மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக. ஸோ காட்டு வாக்குல ஒரு காதல் படத்துல ஸ்டண்ட் பண்ணது மட்டும் இல்லாம வில்லன் கேரக்டர்லயுமே வந்து சூப்பரா பிளே பண்ணிருக்காரு. இப்போ நம்ம முன்னாடி பேச வர இருக்காரு. சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் அவர்களை பேசுமாறு அன்புடன் வைக்கிறோம். கைத்தல முறைக்கணி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி கட்டிடம் மதியவர் புத்தியில் உரைபவர் கற்பக எண்ணெய் கடிதேகம் மட்டமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திறப்புய மறையானை மட்டல வயிறானை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனை முத்தமி அடையனை முற்படு கிரிவனை முற்படம் எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவனோரு ரதம் அச்சேது போது செய்து அதிதி அத்துவோர் அதுவோடு சுப்புறம் மணிப்படும் அப்புணம் அதனடு இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமரை பெருமாளே. இது எந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகள். ஏன் திருப்புகளை சொன்னா, இந்த படம் வெற்றி பெறதுக்கு பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஊர்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும்போது முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர். அவங்களால உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட், ஒரு இயக்குனர் நடிகர், அவருக்கு நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். எங்கிட்ட முதல் படத்தில் பண்ணல உயர்நிலை தான் இருக்கிறாங்க, இவரும் உயர்நிலைக்கு வந்துருவார். ஏன்னா அதுக்கு முதல் அது எங்க இருக்கு வருது பாருங்களா, பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு MP ராஜா அவர்களே வந்து இந்த படத்தை வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகள், 2வது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்துல சொல்றாங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது காட்டு வாக்கில் ஒரு காதல், காற்று இருந்தால் தான் வாழ முடியும். இந்த உடம்பு நம்ம லவ் பண்ணணும்னு சொல்றாரு பட்டினத்தார். ஊற்றை சௌரியத்தை
ஆகாச குட்டிகளை ஊன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடம் தோற்பதை காற்று பொதிந்த நிலையற்ற பாம்பத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி யோகமணி. அப்ப இந்த வரம்ப நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காட்டு விடணும், காட்டு இருந்தாதான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன், அதாவது இது பேர் நாசி, அதாவது வாசி யோசி நாசி வாசின்னு எழுதிட்டேன். பெரிய சாமியாரா பச்சு பார்த்தாங்க, பெரிய மகான் எழுதுன்ட்டு. அப்புறம் நிறைய போயிட்டு சாமி சினிமா வரேன் சார் அப்படின்னு. இப்போ மேடம் கூட சொன்னாங்க போல ஃபைட் மாஸ்டர் எல்லாம் பேசுறாரு, ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா ராமாயணத்துல வாங்கி போற வரல கொள்ளாடிச்சவர் கடை கொள்ளவன் ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் திருமணி வாழ்வார். போற வரவங்கள கொள்ளை வச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ள வச்சுக்கிறாங்க. அவர் திருமணி வாழ்வார். குளம் தரும் செல்வம் தரும் அதுவா படுந்து ஆயினும் எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் அருளும் அருளோடு பெருமில் மலைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நான் சொன்னார் திருமணி வாழ்வார். அதாவது என்னன்னா, நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுவார் படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும்போது படி வச்சுது, படிச்சாதான் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும். உங்களை விஷயம் கேட்கறங்களா, படிச்சவன் சிறந்தவனா, ஒரு நாட்டு ஆள கூட ராஜ சிறந்தவரா சொல்லுங்க. இல்ல படிச்சவர் சிறந்தவரா, ஒரு நாட்டு ஆள சிறந்தவரா? இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கலாம் இல்ல, எப்படி படிச்சவங்க சொல்றது விளக்கலாம் இல்ல. அது சொல்ற சொல்ல பாருங்களா, மன்னனும் மாசோடு கட்டவனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டவன் சிறப்புடுவான். மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு, கட்டவனுக்கு சென்றோரெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகங்களா போகும். இந்த நாட்டில் ராஜாவுக்கு தெரியாது, புரியுங்களா? யோகா கூட நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக, அதுக்கு பாட்டு சொல்றேன் பாருங்களா, நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டாவின் துண்ணீர் கேடில் இல்லை, உண்மை வாழ்ந்த புதர்களை சார்ந்தால் செல்லும் இல்லை, ஈன்றாலும் என்ன கடவுளும் ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாது. அப்ப எடுவா கூட வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. நீ வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருணே கண்ணாயினர். இதுதான் நல்ல வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். நீதி வந்தாலும் இந்த பாட்டு. இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரவியை கட்டாத கதை சொன்னார். சொல்லிட்டு இருந்தத நான் என்ன கேட்ட ரவிகிட்ட, கதை நல்லதா இருக்குது, இந்த படம் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லிடக்கூடாதா? நான் சொன்னேன், ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சமா கத்துக்கிட்டா போதும், மாஸ்டர் அவங்க பாலிஷ் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பயிற்றுக்காரன் ஆகிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாம் ஒருத்தர் கத்துக்கிறது. அதுபோல ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புதுசர் இருக்கிறாருல, ரொம்ப தகவலானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நம்ம பண்ணும்போது கூட இருந்து அந்த போற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் புதுசர் சொல்லிட்டு போயிடல இல்ல, ஏன்னா அது மேல ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே. எப்போ நீங்க தலையை ரசிக்கிறீங்களோ வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. நீங்க ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்களா, எதை நீங்க ரசிக்கிறீங்கன்னா ஓட்ட போகும். அதை நீங்க நேசிக்கணும், உங்களை விட்டு புரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு இருக்கிறேன் பாருங்களா, நான் மாஸ்டர் எங்கிட்ட நிறைய மாஸ்டர். அதே போல பாத்தீங்கன்னா நான் மாஸ்டர், எங்க 2 பசங்களும் மாஸ்டர் எங்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, நான் பெரிய மாஸ்டர் சின்ன மாஸ்டர், ஒரு மரியாதை தான். அதனால என்ன, படம் பாத்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு. இசை விழாதானே, இசைக்கு தமிழ் என்ன இருந்ததுங்களா? என்ன இருந்தது? இசைனா புகழ்னு இருக்கும், புகழ்னா இசை. அதோட வள்ளுவர் வந்து இசை பத்தி எழுதல. உலகத்தில் சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழலிருந்து யாழிருந்து என்ப தன் மக்கள் மலர சொல்றாரு எழுதுகிறார். இசை என்றால் புகழ்,
அப்புறம் புகழ்பெற்ற உச்சிக்கு உள்ள வர மாட்டீங்களா? எப்போது ஒண்ணுங்களா? இப்ப நான் சொன்னேன்ல, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க. அடுத்து கடலை காட்டிலும் பெரியது காதல். அடுத்து மலை காட்டிலும் பெரியது அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது காலத்தினால் செமிந்து சிறிதென்னு ஞாலத்தின் மான பெரிது. ஒரு காலத்தில் செய்த நன்றி நீ மறக்காம இருந்த உலக காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது பைன் தூக்கா செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடலிலும் பெரியது. மலையோட பெரியது நிலையில் அடவியும் திரியாவும் தோட்டம் மலையிலும் மான பெரியது. அம்மா எல்லாத்தையும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன படம் வடச்சென்னை கதை. வடச்சென்னை கதை வடச்சென்னை மாசத்தை கொண்டது. அதனால என்ன எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்றாங்க. முதல்ல நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோ நாங்க கோவத்தில் திட்டி இருப்போம். அப்ப அவங்களுக்கு சில விஷயம் நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால என்னதுன்னா படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன பண்ணலாம், நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதோட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியை பெற இந்த கூடிய உரை முடிக்கின்ற நன்றி, வணக்கம். பொதுவா அந்த சினிமா ரிலீஸ் டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். அதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி சின்ன படங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஓரளவுக்கு இந்த மீடியம் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய படங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த படத்தை எடுக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்ட்டு பல முறை முன் அந்த படத்தை தன்னுடைய தோல்ல தாங்கி அதை சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் ஜெனிஸை பார்க்க முடியுது. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. தற்போது உரையாட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர் மாஸ் ரவி அவங்க ஸ்கெட்ச்னு ஒரு படத்துல நாங்க சேர்ந்து நடிச்சிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி. இந்த பயணம் அவர் அழகா நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மெருகேற்றிட்டு அவர் சொன்னார், இஷ்டப்பட்டு பண்ணேன், கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்றதே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு வைப் தான். அப்படி இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவரோட நம்பிக்கைக்கு விடாமுயற்சிக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமா நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சி அவரும் முழுமையாக ஈடுபாட்டோட தன்னை ஈடுபடுத்திட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்கன்றது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் அவர் இருப்பாருன்றதை எதிர்பார்க்குற டைம்ல அதை உடைச்சிட்டு எப்படி காதல் காட்சிகள்லையும் சரி அந்த படத்தை ஒரு லவ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுது. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் இந்த டீம்ல உழைச்ச எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்புறேன். இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக அடுத்த படத்தை இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றதையும் நான் நம்புறேன். இந்த குழுவில் பயணிச்ச அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்திய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி, தயாரிப்பாளருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எங்களோட குழு எங்களோட இந்த படத்திற்கு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் வணிக ரீதியாக எந்த உதவியும் பண்ண தயாரா இருக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்படத்துடைய கதாநாயகன் சையத் மஜித் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது இன்னைக்கு நான் என்னோட நண்பனுக்காக வந்திருக்கேன். ஸோ என்ன நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருக்குமோ, என் மனசு எவ்வளோ குளிர்ந்து போகுமோ, ஸோ அது மாதிரியான ஒரு மனநிலையில நான் இப்போ இருக்கேன் நான். ஸோ அது என்னோட நண்பன் மாஸ் ரவி பார்த்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ மேலும் இருக்கக்கூடிய பேசி சென்ற ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கும் சுப்பிரமணிய சிவா சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எலில் சார் அவர்களுக்கும் அவருடைய கோ ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ஸோ மற்றபடி இசையமைப்பாளர் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் அவர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான நாளா என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான நாளா நான் ரவிக்கு இந்த நாள் அமையணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு பிக் டே. ஸோ ரவி எப்பயுமே ஒரு தனியால போராடிட்டு இருக்கக்கூடிய ரவியா தான் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஸோ ரவி எல்லா காலகட்டத்திலையுமே அவரோட சின்ன சின்ன முயற்சியை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஓய்வா நான் சினிமால நான் சும்மா இருக்கேங்கிறதுங்கிற எந்த மனநிலையுமே நான் பார்த்ததே இல்லை. எப்போ நான் மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவர் ரவியை தெரியும். ஸோ எப்போ மீட் பண்ணாலும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த முயற்சியில என்னை ஃபோன் போட்டு நான் எங்களை நேரம் மீட் பண்ணி என்னை பாராட்டாம சொல்லாம பேசாம இருந்ததே கிடையாது. அந்த மாதிரியான மனநிலை உள்ள ஒரு நண்பன். ஸோ அவரோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். காத்து வாக்குல ஒரு காதல் இந்த படம்
அவருக்கு வாழ்க்கையில ஒரு சிறந்த படமா சிறந்த வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பைரியை இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமா படமா மாற்றிய பத்திரிகை ஊடகம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததா ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. ஸோ நல்ல கமர்ஷியல் படங்கள் அந்த டைம்ல வேற மாதிரி படங்கள் வரும். இவருடைய படம் வந்தோன்னே அது கொஞ்சம் அப்படியே ரூட்டை மாற்றும் அப்படின்ற மாதிரியான படங்கள் வந்து நம்ம கொடுத்தாரு. திருடா திருடி, பொறி, யோகி, சீடன், இந்த மாதிரி பல படங்கள். நடிகர் தனுஷுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். புத்தகங்களை அதிகமா படிக்கக்கூடியவர், நேசிப்பவர். இப்போ பல வெற்றி படங்கள்ல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தற்போது பேசுவார்கள். இதுல கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சுப்பிரமணியம் சிவா சார் கூட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இயக்குனர் மாஸ் ரவி. சோ அவரை பத்தியும் படத்தை பத்தியும் சார் இப்ப பேசுவாங்க. வந்திருக்கின்ற அன்பாளான அனைவருக்கும் வணக்கம். சுகரும் ப்ரெஷரும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த 1 மணிக்கு மேலே இப்படிலாம் ஒரு விழாவை நடத்துறது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலை தான். நாங்களே வந்து சினிமா ஷூட்டிங் அப்போ 1 மணிக்கு மேலே வித்தவுட் பிரேக் போச்சுன்னா யாரெல்லாம் சுகர் இருக்குப்பா எப்பா தயவுசெய்து போய் சாப்பிட்டு வந்துருக்கேன் பண்ணுவோம். ஏன்னா மயக்கம் அடித்து விழுந்துட்டான்னு வச்சுங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டாலேன்றதால. அதனால் இந்த மாதிரி நேரங்களை உடனே முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாஸ் ரவி வந்து என்னுடைய அன்பு தம்பி, அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி. இந்த காத்து வாக்கள காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. சாலிகிராமம், கோடம்பாக்கம், வட சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையையும் எல்லாத்தையும் இழந்து அலைஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு 20 வருடமாக சாலிகிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்க நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துடும்ன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் என்னன்னா, நம்ம மாஸ் ரவியும் பல இடங்களுக்கு அவர் போய் பார்த்தவர் தான். சினிமாவை கூட்டத்தில் கும்பலில் ஒருத்தனா நிற்க வச்சுருவாங்க, அவ்வளோதான். சரி, இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த படத்தில் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அந்த இடத்தை அடையிறது இருக்குல்ல, அது ஒரு வரம். அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க. உலகத்தில் சார்லி சாப்ளின்லேருந்து, நம்ம எம்ஜிஆர்லேருந்து, பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜ், அடுத்து சில்வஸ்டர் ஸ்டாலன், உலகத்தையே வந்து 5 படங்கள்ல முன்னாடி புரூஸ்லி, இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க தான். புரூஸ்லிலாம் சில்வஸ்டர் ஸ்டாலின் ராக்கின்னு ஒரு படம், அவருக்கு அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது. இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு முடிவை, அழகான முடிவை எடுத்த மாஸ் ரவியை நான் வந்து முதல்ல பாராட்டுறேன். அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர் நான் பாராட்டுறேன். அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்த டெக்னீஷியன்ஸ், நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த காதலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அவர் மத்திய அமைச்சர் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு அகநானூறுலேருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும், அதாவது 3 அறம் பொருள் இன்பம். இன்பம்ன்றது தான் காதல். அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும். காமத்துப்பால், அது காதல் சார்ந்தது தான். அதனால நீங்க வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாதுதான். கடவுளுடைய காதல் எத்தனை இருக்கு. சூஃபியினுடைய காதல், சூஃபி ஆட்கள் தான் தன்னை காதலியாக நினைத்து கொண்டு கடவுளை காதலிப்பாங்க. அதான் சூஃபியினுடைய பாடல், சூஃபி காதல்கள். அடுத்தது பிராண காதல்கள், எல்லாம் காதலை நம்பிதான் இருக்கு. ஆனா அது கரெக்டான வயசுல வந்தா உங்களுக்கு நல்லது, கரெக்ட் இல்லாத வயசுல உங்களுக்கு வந்துருச்சுன்னா மனநோய், அது பிரச்சனை ஏற்படுத்தும். அதான் காதலுடைய ஆபத்து. அதனால நீங்க காதல் பண்ணுங்க, அதை பாசமாக்கணும் அல்லது அன்பாக்கணும். ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தா அன்பு, அக்காட்ட கொஞ்சம் மேல வந்தா பாசம், ஒரு பெண்ணின் மீது வந்தா காதல்.
அப்போ அந்த பெண்ணின் மீது எந்த வகையில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால காதலை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அந்த காதலுக்கு மிக மிக ஆபத்தானது கண்கள். கண்களை ஒருவர் சரியாக பயன்படுத்தாங்கன்னா அவன் ஆபத்தில் மாட்டிக்குவான். நம்ம உறுப்புகள்லேயே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து 5 உறுப்புல கண் தான் ஆபத்தான, மிக ஆபத்தானது. நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பார் அவர். நிலாவுக்கும் நம்மளுக்கு நல்லதும் 5 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸ் ஒரு ரசிப்பார். கண்ணு மகா ஆபத்தானது. கண்ணு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்தது சிறப்பு சொற்பொழிவு, அதாவது அருள் ஒரு சிறப்புரை மாதிரி மாஸ்டர். உண்மையிலே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர் தான் குரு. டெக்னிக்கலா நம்ம சூப்பரான மாஸ்டர். இன்னும் வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நமக்கு சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம துறையை நம்ம, அதாவது கடவுளுடைய இது வந்து அறிவுக்கு எவ்வளோ சரியாக இருக்குன்னு தெரியாது, ஆனா உங்களை பக்குவப்படுத்தும். கடவுள் நம்பிட்டீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கை தான் நம்பணும், ஆனா உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம். அதில் எது சரியா அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். மிகச்சிறந்த ஒரு பாடலோட ஆரம்பிச்சார் திருப்பூர்ல. அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் இது. மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மாஸ்டர் ரவி இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளவு பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.